மாமனார் கழுத்து அறுத்த மருமகள் நாட்டுல என்ன நடக்குது பார்த்தா. நாட்டுல நடத்தி இருக்கட்டும். டீ லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? டீ வரும்போது குஷ்டு வந்துட்டேன். டீ வேணாம். டீ வேணாவா? அப்ப என்னத்துக்கு வந்து உக்காந்துக்கிறா? சைக்கிள் ரிப்பேர்ப்பா, அதை பார்க்க வந்துக்கிறேன். சைக்கிள் ரிப்பேர்னா சைக்கிள் ரிப்பேர் கையில உட்காரு. ஏன் என் கையில உக்காந்துக்கிறா? என்னப்பா அண்ணன் தம்பி கடை தானப்பா, இப்படி பேசுற? யோ அப்படித்தான் போறான் புடிச்சு பேசிட்டு இருப்பான். இப்படி வந்து உட்காரு. யாரா போறான் பூச்சிங்கிறாங்க? வர ஆளுங்க கையில டீ நல்லா சொல்லிவிடுறா. பாரு உன் வியாபாரத்தை நீ பாரு, என் வியாபாரத்தை நான் பாக்குறேன். நான் ஏன்டா உன் வியாபாரத்துக்கு எடுக்க போறேன்? நோ ஊன்னு சொல்லி அந்த ஆளு ஸ்பேனர் தூக்கி வச்சிடறேன். ஐயோ அடிப்பாரு, நான் ஏமாளி நானு. யோ போய் டீ கடை பாருன்னா அண்ணன் கிட்ட கத்திங்கிறா. டேய் உங்க கஸ்டமர் ஏன்னா என் கடையில உட்காந்துக்கிறான், உங்க கடையை கூப்பிட்டு வேண்டித்தானே. நோ அந்த தத்ர புச்சம் ஏன்னா இங்க சாகுறேன். இந்த ஆள் பாரு நான் நம்மள கத்தினேங்கிறான். யாருப்பா தத்ரம் புடிச்சுன்னு சொல்ற? உன்னதான் ஏன் சொல்றேன்? அந்த ஆள் கத்துறான்ல, அந்த ஆள் கடையில வந்து உட்காந்துக்கிறா. அது ஏசி போட்டு ரூம் கட்டி கொடுக்கணும். ஏசி போட்டு ரூம் கட்டி கொடுக்கணுமா? யோ என்ன பேசுற? வேக்காடா இருக்குதுல்ல, உன் கடைக்கு தானே வந்துக்கிற. அதுக்கெல்லாம் என் கடையில உட்காந்துக்கிறா. டேய் என் கஸ்டமர் நீ அடிக்கிற, நானே அடிக்கல அவனா. டேய் உன் கஸ்டமர் யாரும் என் கடைக்கு வரக்கூடாது. சொல்றானே அறிவில்ல, வயிற்றுக்கு நாடா சொல்ற சொட்ட. வாடா அந்த மண்ணில் உட்காரு. டேய் பேப்பர் கூட சொல்ற அந்த மானம் கட்டவனா. யோ கடுப்பேத்தனா. யோ ஸ்பேனர் தூக்கி வச்சிருக்கேன். பேப்பர் குடியா அவர்கிட்ட. ஏய் குறியா எந்திரா. மரியாதை கெட்டு கூட இன்னொரு தடவை என் கடை பக்கம் வந்தனா. நல்ல மரியாதை கொடுக்குறீங்க உங்க கடைக்கு வந்ததுக்கு. எப்பா இந்த சைக்கிள் ரிப்பேர் பண்ணி தெரியா? ரிப்பேர் பண்ண தானே போயிருக்கிறான். என்ன ஆச்சா? சரியா ஓட மாட்டேது. என் பையன் நாடி நாடி ஊய்ந்துடுறான். பின்னால பெரிய கல்லாத்தின் நோய் உயாது. டேய் நான் மெக்கானிக்கா, நீ மெக்கானிக்கா? மூணி உட்காரண்டா. நோ கல்லு வச்சா உய்யாதானா? அவன் ஒரு மனுஷன் அவன் சொல்றான்னு கேக்குறான். என்ன நீ? தம்பி வா பாட்டி குடிச்சிட்டு போ. டேய் என்கிட்ட வர கஸ்டமர் ஏன்னா கூப்பிடுறா? இப்பதான் சண்டை வச்சியா? எப்பா சண்டை போட்டுங்க கூடிங்க, இத்தையே பேச நிறுத்தின்னு இருப்பியா? அதான் அந்த நாஜரி கிட்ட சொல்லு, கொஞ்ச நேரத்துல உனக்கு தேத்தி விட்டான்ல. டேய் யாரடா நாதேர்ன்ற? நான் உனக்கு முன்னால போடணும்டா நானு. யோ சும்மா கத்தின்னு இருக்காத, சுத்தத்துக்கு மேல போட்டுருவேன் போயா. என்னடா போட்டுருவேன்? போடுறான் மேல ஆவட்ட ஆவட்டான். மனுஷனா இருக்க மாட்டேன்டா. இப்ப மாட்டேன்னா வேறு நாயம் சொல்லி நாயம் கலந்த மாதிரி தாங்கிறேன். சரி உனக்கு என்னப்பா பண்ணா? வண்டி தானே ரெடி பண்ணா. அப்படி வச்சுட்டு போ. 500 ரூபாய் ஆகும். 500 ரூபாவா? உனக்கு கம்மியா தான் சொல்லிக்கிறேன். வச்சுட்டு போ. இந்த வண்டி எல்லாம் ரெடி பண்ணி பிறகு ரெடி பண்ணி தரேன். பாருடா நீ ஒரு டீ போட்டு வித்தியானா 1 ரூபாய் கிடைக்கும். அட்டன் செகண்ட்ல பாரு 500 ரூபாய். இப்படி எல்லாரும் ஏமாத்தினா விலங்கத்தான் போவ. டேய் போடா, உங்க கடைக்கு எவனா வருவான்? என் கடையில பாரு லைன் கட்டி நிக்குது வண்டிங்க. ஐயோயோ பத்தினி எரியுதே, நாசமா போடுடா. முதலாளி நம்ம கல்ல மண்ணாளி போட்டான். டேய் உனக்கு சும்மா விட மாட்டேன். டேய் 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 போடா. டேய் என்ன சொன்ன என்னது? நம்ம கடையில மண்ணாளி போடுறோமா அவன்? அட பாவி நாசம் பண்ணோட எங்க இல்ல மண்ணலி போடுற. வாடா போடனா அவ்வளவுதான், மண்ணியே போடுவேன். டேய் என் பொண்டாட்டி கட்டி வாங்குறியா? உனக்கு சும்மா விட மாட்டேன். ஏன் புடிச்சீங்க? என்ன புள்ள புருஷா? மரியாதை பேசு மானம் கட்டல. உனக்கு என்னடி மரியாதை? ஏய் என் முன்னாடியே திட்டுறியா? அப்படித்தான் திட்டுவா உனக்கு. டேய் ஏய், டேய் நீ யாரு? பண்ணுவியா? சொன்னா என்ன சண்டை எங்க பிறப்பா? என்ன இதெல்லாம்? டேய் அவனடா பெரிய பண்ற நாசமா போடுவேன். நீதாடா நாசமா போயிட்ட நாதாரு. யாரு நாட்டுங்கிற மோன் அப்படி புத்துன்னு வச்சுக்க பிக்ஸ் ஆடி. ஏய் அங்க நாடி பாத்துக்கடா. இது பாரு என் முடி பூச்சிக்கிட்டா. நிறுத்துங்க. நான் சும்மா சண்டை போட்டு இருக்கீங்க. ஏய் சண்டை வச்சது உங்க அப்பா ஒளி தர மாதிரி நிக்காம. நான் என்னடா சண்டை வச்சேன்? என் கஸ்டமர் அதிகமா இருக்காங்கன்னா போறேன் நான் மண்ணலி போறேன்டா. பிறப்பா என்ன இது? ஏன் மண்ணாளி போட்டா? ஏய் பெரிய பண்ண கூப்பிடாதா. நீ வேற நான் வேற எப்போ பிரிச்சு ஆச்சுடா. சரிடா பெரியப்பான்னு கூப்பிடல. நான் இங்க ஒரு பெரிய வாடா போட அருகுதடா உனக்கு. ஐயா அந்த ஆள் தானே பெரியப்பான்னு சொன்னா வேணான்னு சொன்னா. எங்க அப்பாவோட அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவோட அப்படின்னு சொல்லிட்டா. டேய் முதல்ல இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். இருடா சும்மா அந்த பொம்மை வாங்கி தூக்கின்னு வந்துருவ. டேய் அப்படியே நான் போடுற மகனே அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்குதே. இருக்கும் தான் இந்து பத்த புள்ள நீங்க அடிக்கத்தான் வளர்த்து வச்சுக்கிறனா? ஏய் உன்கிட்ட பேசுக்கு ஒண்ணு இல்ல, நாத்து அடிக்குது வாயே. நான் என் புருஷன் வாய் நாட்டு அடிக்குதுன்ற. ஐயா அப்படியே மணக்குது வாயே. மரியாதை கட்டுவிடும். இவன் கையெல்லாம் டீ குடிச்சா வேலைங்கம்மா. உன் டீ குடிச்சா அப்பா சீக்கிரம் போயிட்டான். பேசாதடா நீ, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. என்னங்க ஒரே கும்பலா இருக்காங்க? ஏங்க எங்க டீ கடை இருக்கா லீவா? ஏமா அவங்க டீ குடிக்காத நாத்து அடிக்கும். டேய் யாரடா அடிக்கிற? போறவன வா திரும்ப போட்டுருவோம் உன்னை. பின்ன சொன்னாவன் நாத்து அடிக்கின்றானா என் டிக்கெட்ல. குப்பியில் அடிக்குது. சும்மாவே நடிப்பீங்க. கோப்பன மத்தா இருப்ப நீயா? டீ குடிக்க வந்தா என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்குது? ஐயோ
தம்பி நீ வாப்பா நான் டீ போடுறேன். ஏப்பா நீ இப்ப வேலையை பாருப்பா போப்பா. ஏங்க அந்த ஆள் பேச்சுக்கள் நீங்க போகாதீங்க. உன்னோட ஏன் பேசி வந்தேன் அவள் தானே டேய். ஏய் இனிமே கடமைகள் நீங்க வரக்கூடாது. நீ ஸ்கூட்டிலாம் ரிப்பேர் பண்ணுவீங்களா? எல்லா ஸ்கூலையும் ரிப்பேர் பண்ணுவோம். எப்போ கஸ்டமர் வந்துக்கிறாங்க பேர். வாமா என்ன ஓனா ஸ்கூட்டிலாம் ரிப்பேர் பண்ணுவீங்களான்ட்டு கேட்கறதுக்காக வந்தேன். ராயல் என்ஃபீல்டே ரெடி பண்ணுவேன். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா. என்ன பெரிய பருப்பு கூட வச்சு வரதுக்கா டேய் கம்முனிராடா. என்கிட்ட காசு இல்ல, ஃப்ரீயா ரெடி பண்ணி தருவீங்களா? பிரியாவா ரிப்பேர் பண்ணி தருமா எத்தனை வா. சரி. என்ன சரியா அப்படி மூஞ்சி மேலே குத்துவோம்ப்பா. ஃப்ரீயா ரிப்பேர் பண்ணி தரணுமா? எப்போ நான் இது சில்லற மாதிரியா? உடனேப்பா ஏதோ பாசமா கேட்டுச்சா அதுக்குள்ள இப்படி கத்துற. நாசமா போனவன் பெத்தாம் பாரு எங்க அப்பா இவனையும் அவன் என்னையும். ஐயா நோ என்ன துப்புற? கோவம்பா அவன் மேல எனக்கு அவ்வளவு கோவம். அதுக்காக துப்புவியா? என்ன இப்ப நான் துப்பம் தான் கெட்டு போயிச்சா? இந்த டீ புடி ஐயா குடிப்பா. இந்த ஏரியாவில நம்ம டீ கடை தான் பெஸ்ட். யூ டீ கடை தான் பெஸ்ட். டேய் தம்பியா கை கால் வளங்காம போடா மூஞ்சில ஊத்துறாத. சபாஸ் அப்படித்தான் பண்ணணும். டேய் போடுற மோல்த. டேய் டண்டனக்கா டடுகனக்கா டண்டனக்கா டடுகனக்கா டடக்கா டடக்கா. என்ன நிறுத்த சொல்ற? கொப்பம் பண்ற வேலையை பாத்தியா? நான் என்ன பண்ண காலையில நீ தான் பிரச்சனை பண்ண. நிறுத்துங்க. என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்க. சொல்றேன் கேளு. அது மஞ்சள் சட்டுக்காரன் உங்க கடைக்கு வந்தவன். மஞ்சா சட்டியா? கொஞ்சம் நவுரு. சரி அவனா பண்ணா? அந்த அளவுக்கு என் கடையில உட்காந்து தெனாட்டுல பேப்பர் படிச்சிருந்தான். உன் கடையில வந்து பேப்பர் போச்சிருந்தானா? சரி அப்புறம் என்ன ஆச்சு? இந்த கடையில உட்காந்து பேப்பர் படிக்கிறதா அங்க போலான்னு சொன்னேன். இது தப்பாடா? எப்போ என்ன இது? நம்ம கடைக்கு வந்த கஸ்டமர் நம்ம கடையில தானே இருக்கணும். நம்ம கையில தான் இருக்கணும். அந்த நாசமா போன நாதாரியே அங்க போய் உட்காந்துனா அத கேட்டதுக்கு என்ன தெனாட்டுல பேசணும் உங்க அப்பா. டேய் மண்ணாளி போட்டு விளங்காது போவேன்னு சொன்னது நீயா நானடா? திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தானே? அவன் தான் எல்லாத்துக்கும் அவதாப்பா காரணம். நான் அப்பயே சொன்னேன், அவர் தான் கேட்கல. ஏய் இங்க வா. எந்த ஊர் நீ? டக்குனு வா. எந்த ஊர் நீ? நீங்க எதுக்கு பிரச்சனை பண்ணி விட்ட? நான் ஒண்ணும் பண்ணலப்பா, சைக்கிள் ரிப்பேர் பண்ண வந்தேன்ப்பா. சைக்கிள் ரிப்பேர் பண்ண வந்துட்டு இங்க இவ்வளவு பெரிய சண்டை நடந்துக்குது. கம்முன்னு உட்காந்துக்கிற. நான் எந்த பிரச்சனையும் போனதே இல்லப்பா. பிரச்சனை ஆரம்பிச்சதே உன்னாலதாயா? போட்டு போல அவனை. டேய் நீ வாய மூடுறா என் கஸ்டமர். டேய் இதுக்கெல்லாம் என்ன சொல்ற? நல்ல டைம் பாஸ் ஆச்சுன்னு சொன்னேன். ஏண்டா உன் டைம் பாஸுக்கு நாங்க தான் கச்சுமா உன்ன. டேய் ஐயோ ஐயோ